हरे कृष्णा प्रभु। हरे कृष्ण। जगन्नाथ जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल जगन्नाथ जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुण जय श्री रूप रघुநாத கருணம் ஜெய ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி புருஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு தண்டவந்தனம் பிரபு. ஹரே கிருஷ்ணா தண்டவந்தனம் பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம தொடர்ந்து வந்து வியாழக்கிழமை எப்போதும் நம்ம வந்து பக்தி பிரிக்ஷா வகுப்பை கவனிப்போம். நம்ம இன்னைக்கு வந்து அந்த பக்தி பிரிக்ஷால நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போனா ஒரு ஸ்பெஷல் சட்சங்கா. ஸோ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இன்னைக்கு. அதாவது வந்து என்னதுன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 11ஆம் மாசம் நவம்பர் மாசம் ஐ திங்க் 26 நினைக்கிறேன், 26 இல்ல அந்த டைம்ல ஜெகநாதருடைய ஒரு ஸ்பெஷல் ஒரு லீலா அதோட ஃபெஸ்டிவல் ஒன்று வந்துச்சு. அது பேர் வந்து என்னன்னா ஓடன சஷ்டி. ஓடன சஷ்டி வந்து நிறைய பேருக்கு அது என்னன்னு சில பேருக்கு தெரியாது, சில பேர் அது தெரிஞ்சுக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து ஜெகநாதருடைய இந்த லீலை வந்து நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. ஆனா அது வந்து ஸ்பெஷல் ஒரு லீலா. நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவர்கள் வந்து பக்தர்கள் இதை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க, இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அப்ப அதனால வந்து இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. பகவான் கதைகளை வந்து கேட்கறது, எனக்கு தத்துவங்கள் புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தும். ஓகே, நம்ம வந்து ஆச்சாரியர்கள் கருணையோட அல்லது வைஷ்ணவர்கள் கருணையோட ஜெகநாதருடைய தூய்மையான பக்தரோட கருணையோட இந்த கதைகளை, இந்த சரித்திரத்தை, இதுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள், இதுக்குள்ள இருக்கிற தாற்பயங்கள், இதுக்குள்ள இருக்கிற எசன்ஸ், இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட இருதயம் இன்னைக்கு கிளாஸ்ல தூய்மை அடையணும்னு சொல்லி எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களையும் நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ ஜெகநாத கி ஜெய், பலதேவ சுபத்ர மகாராணி கி ஜெய், பூரி ஜெகநாத கி ஜெய், பூரி தாம் கி ஜெய். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சிருச்சு. இஸ்கால் ஸ்டோம் சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய புயல், சூப்பர் சைக்ளோனோடு சொல்லலாம். மிகப்பெரிய காற்று புயல் அடிச்சு நிறைய மக்கள்கள் வந்து இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து அதோட தாக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால வந்து நம்ம கிருஷ்ண பக்தர்களாக நம்ம இருந்து நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நல்லபடியாக சந்தோஷமா இருக்கணும். பகவான் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். பகவான் வந்து அந்த ஸ்ரீலங்கா இலங்கையில பக்தர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் மனதார அந்த அவங்க வந்து எல்லாம் துன்பத்திலேருந்து வெளியாகணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஒரு 3 வாட்டி மனசார ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஜெகநாத் பலதேவ சுபத்ர மகாராணி கி, ராதா மாதவா கி ஜெய், ராதா கோபால் ஜுகிலி கௌரங்கமாணி கந்த ஜெய், பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய், பிரபாதி மகாராஜ். ஏன்னா பகவான் ஸ்ரீராமர் அங்க கால் வச்ச இடம், அதனால வந்து அந்த பூமி நல்லபடியாக இருக்கட்டும் சொல்லி நம்ம பிரார்த்தனை. ஓகே, சரி. இன்னைக்கு உள்ள கிளாஸ் வந்து இன்னைக்கு என்னன்னா ஸ்பெஷல் சட்சங்கா பக்தி புருஷால எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பக்தி புருஷா ஸ்பெஷல் சட்சங்கா வேற கிடையாது. பக்தி புருஷா தான் வியாழக்கிழமை. அதுல நம்ம வந்து இன்னொரு கிளை, இன்னொரு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஸ்பெஷல் சட்சங்கா. ஓகேவா? அப்ப இன்னைக்கு பக்தி புருஷால ஸ்பெஷல் சங்கால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பகவான் ஸ்ரீ ஜெகநாதருடைய ஒரு முக்கியமான ஒரு லீலை ஓடன சஷ்டி. சரி, ஓடன சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய ஆச்சாரியர்கள் பேசியிருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு எஸ்பெஷலி நம்ம பக்தர்களுக்கு ரொம்ப தெரியுது, ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே, அது என்ன, அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். முதல் ஃபெஸ்டிவல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிறகு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய தத்துவங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஏதாவது வந்து தெரியல, புரியல, விளங்கல, இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து நீங்க சொல்லுங்க. அப்பப்பே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, யாரும் வந்து என்ன சொல்றது யூ கேட்டா டிஸ்டர்ப் பண்ணலாம், ஒன்றும் சரி வேணாம். உங்களுக்கு புரியல கேளுங்க, நம்ம வந்து திருப்பி இது பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்லோ மிஷின்ல 2-3 வாட்டி நான் ரிப்பீட் பண்ணி நான் சொல்றேன். ஓகே, சரி. இப்ப இந்த விஷயங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கிட்ட இருந்து பிரபு நீங்க பேசுறீங்க, நீங்க எங்கேருந்து இது பண்றீங்க, நிறைய பேருக்கு அந்த இது இருக்கும். ஓகேவா?
அப்ப நான் இது வந்து என்னன்னா என்னது சைத்தன்யா பாகவதத்துல ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் புரோபாதா அவர் கொடுத்த சில விளக்கங்கள், தென் அவரோட கொமெண்ட்ரி, சில சில ஸ்லோகங்கள் அவர் கொடுத்த கொமெண்ட்ரி, பிறகு வந்து இந்த லீலைகளை பத்தி அவர் கொடுத்த சில கருத்துக்கள், இந்த லீலைகளை பத்தி பேசின விஷயங்கள், அண்ட் ஆல்சோ இன்னும் மற்ற மற்ற ஆச்சரியர்கள் பேசுறத வந்து இதை கொலெக்ட் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம் இன்னைக்கு. ஓகேவா? ஏன்னா எதுவும் பேசினாலும் நம்ம வந்து ஆதாரபூர்வமாக ஆச்சரியர்கள் சொன்னதை நம்ம அப்படியே பின்பற்றோம். ஓகே, அப்ப இந்த ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா ஓடன சஷ்டி ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய, ஜெகநாதருக்கு ஸ்பெஷலாக பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அன்பு கலந்த ஒரு அற்புதமான ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு என்ன சொல்றது, ஒரு திருவிழான்னு சொல்லலாம். ஓகேவா? இது அன்போட செய்யக்கூடிய ஃபெஸ்டிவல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லீலையில சாரி இந்த இந்த ஓணம் சஷ்டி இந்த தினத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது, சட்ட திட்டங்கள் கிடையாது. ஓன்லி அன்பு மட்டும்தான் இதுல இருக்கு. அன்புக்காக உண்மையான அன்பால, உண்மையான பக்தியால பக்தர்கள் எதை அர்ப்பணம் பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்வேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமா பக்தியா பிரேஷதி. பக்தியோடு எனக்கு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்க சொல்றாருல பகவத்கீதை பகவான். அது வந்து நடைமுறையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெகநாதராக இருந்து அவர் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறாரு. ஓகேவா? அப்ப இந்த ஓடன சஷ்டி அப்ப வந்து இது என்னன்னா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா முழுசா அவரோட ஜெகநாதர் ரூபத்துல, இது முழுக்க முழுக்க ஜெகநாதரை சம்பந்தப்பட்ட லீலை. ஓகேவா? இதுல வந்து கிருஷ்ணரோட அந்த ராதா மாதவோ ராம அந்த மாதிரி லீலை கிடையாது. இது முழுக்க முழுக்க ஜெகநாதருடைய லீலை. ஓகேவா? அந்த ஓண சஷ்டினா என்ன அர்த்தம்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதர், பலதேவ, சுபத்ரா இந்த 3 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து துணி போட்டு, அதாவது அவங்களுடைய வஸ்திரம் துணி இருக்கா முழுசா நெத்தி ஒரு கண்ணே வாய் மட்டும் தான் தெரியும், மத்த எல்லாத்தையும் கை கால் எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லா வந்து மூடி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த துணி வந்து எந்த மாதிரியான துணினா, ஒரு கடையில இல்லைன்னா நம்ம வந்து எங்கேயோ ஒரு வேட்டி வாங்குறோம்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு சாரி வாங்குறோம்னா, சம்திங் எதுவும் வாங்குறோம்னா, அந்த கடையில புதுசா வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த துணியோட அந்த கஞ்சி அதுல இருக்கும். அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்ச் வந்து அதுல இருக்கும்போது அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதுல வந்து கொஞ்சம் புதுசா அங்கேருந்து வரும்போது அப்படியே கொஞ்சம் கிராஸா இருக்கும். அந்த ஸ்டார்ச் அந்த 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 துணியை வந்து துவைக்காம அப்படியே எடுத்து வந்து ஜெகநாதருக்கு வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து டைரக்டா யாரு கிட்ட இருந்து வருதுன்னா வேவர் கம்யூனிட்டி கிட்டே இருந்து வருது. வேவர் கம்யூனிட்டினா நெசவாளிகள் சொல்லுவாங்க. துணி வந்து இது பண்றாங்கல்ல, அவங்க டைரக்டா பகவானுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப அதுல வந்து துணி செய்யும் போது, அப்ப அது வெளியாகும் போது அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா கிராஸா இருக்கும். ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அப்படியே ஒரு ஹார்ட்டா இருக்கும். ஏன்னா புது துணி அப்படிதான் இருக்கும். துவைச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா ஆகும். அப்ப துவைக்காம அந்த ஹார்டா இருக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அது ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். ஒரு கஞ்சி அந்த அந்த துணி மேல கஞ்சி மாதிரி இருக்கும் அது. ஓகேவா? அது வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி துணியை வந்து பகவானுக்கு வந்து போட்டு விடுவாங்க. இதான் அந்த ஓரண சஷ்டியோட ஃபெஸ்டிவலோடைய மிகப்பெரிய விஷயமே இதுதான். இந்த துணியை வந்து அவர் போட்டு விடுவாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து இது எதுக்காக போறான்னா, பகவானுக்கு வந்து குளிராம அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓமா இருக்கிறதுக்காக, கொஞ்சம் சூடா இருக்கிறதுக்காக இந்த துணிகளை போட்டு விடுவாங்க. அப்ப இந்த லீலைகளை வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் பக்தியோட இதை வந்து செய்யறாங்க தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் இது வந்து வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது ஓன்லி பக்தி, அன்பு, அதுக்காக மட்டும்தான் இந்த லீலைகளை வந்து இந்த 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 சேவையை செய்யறாங்க. ஓகே, அப்ப என்னது சைத்தன்யா சரிதாமிர்தத்துல மத்திய லீலா 16வது அத்தியம் 78வது ஸ்லோகத்துல அத சொல்லப்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 வகையான மார்க்கம் இருக்கு. மார்க்கம்னா வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சராத்திரிக விதி அர்ச்சன மார்க்கா, இல்லைன்னா அர்ச்சன மார்க்கம். அர்ச்சன மார்க்கம்னா பூஜை செய்யறதுக்கு உண்டான ரூல்ஸ் ரெகுலேஷன். ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கா. ஓகேவா? அப்ப பூஜை அந்த பூஜை செய்யறது, அர்ச்சனை செய்யறது, இதோட ரூல்ஸ் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா
பகவானுக்கு எந்த விஷயத்த போட்டாலும், பகவானுக்கு எதை கொடுத்தாலும் அது சுத்தமாக, தூய்மையாக, அது வந்து ரொம்ப கிளீனான ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும். அதனாலதான் பக்தர்கள் சமைக்கும் போது கூட வந்து எச்சி பற்றக்கூடாது, எச்சி வச்சிடக்கூடாது. பகவான் எது கொடுத்தாலும் அதை கழுவிட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து தூய்மை பார்த்து போச்சு. ஏன்னா இது வந்து அர்ச்சனை மார்க்கப்படி, அர்ச்சனையோடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் படி நம்ம பகவானுக்கு எது கொடுத்தாலும் அது வந்து தூய்மையாக கொடுக்கணும். அது வந்து அது ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஆனா இப்ப இந்த லீலை வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து இந்த அர்ச்சனா மார்க்கத்துக்கு எதிராக இருக்கு. அர்ச்சனா மார்க்கம் எதிராக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த துணியை வந்து அவங்க வந்து அங்கேருந்து எடுக்கும் போது அவங்க வந்து அதை வந்து கழுவல, ஓகேவா, துவைக்க மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்து வந்து பகவானுக்கு அப்படியே போடுவாங்க. அப்ப இது அர்ச்சனா மார்க்கத்துக்கு எதிரா இருக்கு, ஓகேவா. அப்ப சைத்தன்ய மகாபிரபு லீலையில இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, இது ஸ்ரீல புண்டரிக்க வித்யாநிதி, புண்டரிக்க வித்யாநிதினு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் என்ன பண்றாரு, இந்த லீலையை பார்க்கும் போது அவர் என்ன நடக்கிறாரு, அவர் வந்து என்னடா பூஜாரிங்க இந்த மாதிரி வந்து என்னது கழுவாம துணி துவைக்காம இந்த மாதிரி போடுறாங்களே, இது என்ன என்ன ஒரு சம்பிரதாயம், இது என்னடா இது இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் மனசுல வந்து சில எண்ணங்களை வந்து அவர் நினைக்கிறாரு, ஓகேவா. இப்ப இது வந்து மேலோட்டமாக இது வந்து இந்த மாதிரிதான் லீலை வந்து நடந்துச்சு. இப்ப ஸ்ரீ சைத்தன்ய பாகவதத்துல, சைத்தன்ய பாகவதம் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து என்னது பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தான் சைத்தன்ய பாகவதத்தை எழுதுறாரு. எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து ஸ்ரீல வியாசதேவர் எழுதுறாரோ, ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு கொஞ்ச நேரம் வந்துடுறேன். சைத்தன்ய பாகவதத்துல 10வது காண்டத்துல, சாரி சைத்தன்ய பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் வந்து எப்படி வியாசதேவர் எழுதினாரோ, அதே வியாசதேவர் சைத்தன்ய மகாபிரபு லீலையில வந்து அவர் வந்து பிருந்தாவன் தாஸ் தாக்கூரா வந்து வந்திருக்கிறாரு, ஓகேவா. அப்ப பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய பாகவதத்தை எழுதினாரு, ஓகே. அப்ப இந்த சைத்தன்ய பாகவதத்துல 10வது காண்டத்துல 88வது வந்து ஸ்லோகத்துல ஸ்ரீல பக்தி சித்தாந்த தாக்கூர் வந்து தொடர்ந்து இதை பத்தி பேசி இருக்கிறாரு, ஓகேவா. அது என்னதுன்னா, ஓடனா வந்து என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு வந்து வியர் பண்றது, அவருக்கு வந்து இது பண்றது, அவருக்கு வந்து எப்படி சொல்றது, அவருக்கு வந்து போட்டு விடுறது, துணியை போட்டு விடுறதா ஓடன. ஷஷ்டின்னா வந்து பாத்தீங்கன்னா 6வது நாள், ஓகே. அப்ப ஜெகநாதபுரியில என்னது நவம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் அன்டில் வசந்த பஞ்சமி வரைக்கும். வசந்த பஞ்சமினா வந்து என்னதுன்னா, இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா குளிர் காலகட்டத்துல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல குளிர் காலகட்டத்துல இந்த லீலையை செய்வாங்க. ஸோ இந்த 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 துணிகளை வந்து போடுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நவம்பர் மாசம் போட்டிருக்காங்க, இப்ப நவம்பர் 26 ஆரம்பிச்சு இப்ப நம்மளுக்கு வசந்த பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1வது மாசம் ஜனவரி 23 வரைக்கும் ஆனது அந்த இது செய்வாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் சீசன். அப்ப எதுக்காகனா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப குளிரா இருக்கும், ரொம்ப வந்து கோல்டா இருக்கும். இப்போ எஸ்பெஷலி இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கோல்டா இருக்கும், ரொம்ப குளிரா இருக்கும். அப்ப இந்த சீசன்ல பகவானுக்கு வந்து முழுக்க துணி போடுவாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா அந்த குளோத் வந்து ரொம்ப வந்து திக்கா இருக்கும், ரொம்ப தடுப்பா இருக்கும். அப்ப அந்த துணிகளை வந்து பகவானுக்கு வந்து இது பண்ணும்போது ஃபுல்லா தலை கால் எப்படி ஒரு பேபிக்கு வந்து ஃபுல்லா மூடிடுவாங்களோ, ஒரு கண்ணு வாய்மனது இருக்குமோ அந்த மாதிரி ஜெகநாதருக்கு இது பண்ணிடுவாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது பிரவாரண சஷ்டி. பிரவாரண சஷ்டினா பகவானுக்கு வந்து என்னது அவர் வந்து கவர் பண்றதுதான் பிரவாரண சஷ்டி சொன்னாங்க. பிறகு வந்து ஓரண சஷ்டியாக வந்து மாத்திருக்காங்க, ஓகே. அப்ப இன்னொரு விஷயம் வந்து இங்க என்னதுன்னா, அவருக்கு வந்து கண்ணு காதெல்லாம் மூடிடுவாங்க. என்ன வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்ல துணிகள் வந்து ரொம்ப அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நெசவாளிகள் இருக்காங்க, வேவர் இருக்காங்களா, அவங்க வந்து செய்வாங்க. ஜெகநாதபுரியில வந்து இன்னொரு விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து என்னதுன்னா, அங்க வந்து பரம்பரையாக பகவான் ஜெகநாதருக்கு சேவை செய்யறதுக்கு எல்லோரும் வந்து அவங்க குடும்பத்துல எல்லாரையும் தயார்படுத்துவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பரம்பரை முழுக்க அவங்க சமைப்பாங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப வந்து ரதத்தை செய்யறான்னா அந்த ரதம் செய்யறதுக்கு அதுக்கு ஜெனரேஷன் இருப்பாங்க, அந்த போட்டு செய்யறவங்களுக்கு ஜெனரேஷன் இருப்பாங்க. அதனால அவங்களோட சேவைகளை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதபுரி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம ஜெகநாதபுரியில வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் தாண்டி அங்க அன்புக்கு பகவான் பக்திக்கு தான் அங்க வந்து முதல் ப்ரையாரிட்டி, முதல் முக்கியத்துவமே அதுக்கு தான், ஓகேவா. ஜெகநாதர் டெம்பிள்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, உலகத்துல எல்லா விக்கிரகங்களும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம் மூல விக்கிரகம்னு சொல்லுவாங்கன்னா அது வந்து மூல விக்கிரகம், ஓகேவா. அந்த விக்கிரகம் என்னைக்குமே வெளியே ஆக்க மாட்டாங்க.
திருவிழாக்கு வெளியாக்குறதுக்கு வெளியே போய் சுத்தி வருவதற்கு ப்ரொசஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்சவ விக்கிரகம் வச்சிருப்பாங்க, அதுதான் வெளியாக்குவாங்க. ஆனா ஜெகநாதபுர ஸ்பெஷல் வந்து என்னதுன்னா, ஜெகநாதர் உள்ள இருக்க மீனுக்கு ஜெகநாதர் தான், அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருவாரு. அப்ப வெளியில இருக்கிற வரக்கூடிய ஜெகநாதர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் யார் எந்த ஏற்றத்தாலும் பார்க்காம எல்லாருக்கும் வந்து சரிசமமாக தன்னுடைய அன்பையும் தன்னுடைய என்ன சொல்றது தன்னோட காரணமற்ற கருணை கொடுப்பாரு. ஏன்னா ஜெகநாத பூரிக்குள்ள இந்துக்கள் இல்லாதவங்க உள்ள போக முடியாது. அப்ப ஜெகநாத ரதயாத்திரையில அது எல்லாரும் தன்னுடைய காரணமற்ற கருணை கொடுக்குறாரு. ஓகேவா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த துணி வந்து போடுறாங்க, இதுக்கு உண்டான கதை என்னதுன்னு சொல்லி சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து ஒரு புராண கதையை வந்து இதுல வந்து கோட் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன கதைன்னா வந்து ஒரு வாட்டி வந்து பாத்துக்கிட்டோம்னா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து 4 சீசன் இருக்கு. சம்மர் சீசன், வின்டர் சீசன், அப்புறம் ஸ்ப்ரிங்கல் சீசன், அப்புறம் வந்து என்னது கோடைக்காலம், மழைக்காலம், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய காலங்கள் ஒரு சீசன் இருக்கு பாருங்களேன். இந்த ஒவ்வொரு சீசனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரு நபர். ஓகேவா? அப்ப அந்த நபர் தான் அந்த சீசன் வந்துன்னா அந்த நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து இந்த இது இப்ப உதாரணத்துக்கு குளிர்காலம் வருது, அப்ப காலத்துக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அப்ப ஒருத்தருக்கும் ஒரு நபர் இருப்பாங்க. அப்ப ஒரு வாட்டி இந்த வின்டர் சீசன் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் சீசன் வந்து பகவானுக்கும் அந்த வின்டர் சீசனுக்கும் குளிர்காலத்துக்கும் பகவானுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். குளிர்காலம்னா அந்த குளிர்காலம் வந்து ஒரு நபர். ஓகேவா? அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப பகவானுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பேர் இருக்கு வந்து என்னன்னா அவர் வந்து ஆதி புருஷானா என்ன அர்த்தம்னா அவர் வந்து அனுபவிப்பாளர், இஸ் என்ஜாயர். ஒன்னு வந்து புருஷான்னு என்ன அர்த்தம்னா மேல், ஆண்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா ஆக்சுவலி பகவான் லோகத்துல பகவான் மட்டும்தான் ஆண், மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெண் தான். ஓகே? அப்ப புருஷா என்ற விஷயம் பகவானுக்கு தான் பொருந்தும். அப்ப வின்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வின்டர் சீசன் இருக்குல்ல, அந்த வின்டர்னா வந்து என்னது குளிர் இருக்குல்ல, குளிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பிரகிருத்தினா என்ன அர்த்தம்னா பெண் அர்த்தம். ஓகேவா? விமன் அர்த்தம். அப்ப அவங்க ஃபீமேல், அப்ப ஃபீமேல் எனர்ஜின்னு அர்த்தம். அப்ப என்னது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அந்த வின்டர் இருக்கிறாங்களா, அந்த குளிர்காலம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் பகவானுக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். அப்ப அந்த ஆர்கியூமெண்ட்ல என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து தன்னுடைய என்னது சக்தியை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பகவானுக்கிட்ட காட்டுறாங்க. அவங்க ஃபுல்லா வந்து அந்த கோல்ட கொடுக்குறாங்க, ஃபுல்லா வந்து குளிர் அந்த குளிர் கொடுக்குறாங்க. அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ஜெகநாதர் என்ன பண்றாரு, அவர் வந்து எந்த வகையான துணியும் தன் மேல போட்டு போத்திக்காம சும்மா ஒரே ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு துணி, சும்மா சின்ன ஒரு துணி மட்டும் போட்டுட்டாரு. அவங்க நினைச்சிட்டாங்க பகவான் வந்து குளிர்ல நடுக்க போற அப்படின்னு. பகவான் அதை எதுவுமே நடக்கல. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்னோட சக்தி தான் வந்து பெருசுன்னு நினைச்சிட்டாங்க. யாரு? அந்த வின்டர் சீசன், அந்த குளிர்காலம். அப்ப பகவான் வந்து அந்த குளிர் கொடுத்தோம், பகவானுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாம போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட தவறு, தன்னோட ஐயோ நம்ம வந்து இவ்வளவு அகங்காரம் பகவானோட நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய தவறை வந்து உணர்ந்துட்டாங்க. ஓகேவா? அப்ப அவங்களால பகவானை ஜெயிக்க முடியல. பிறகு அவங்க என்ன பண்றாங்க, பகவானே நான் வந்து மிகப்பெரிய அது ஆர்கியூமெண்ட் போவோம். அப்ப அவங்க கடைசி என்ன சொல்றாங்க, நான் வந்து தவறாக இந்த உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணிட்டேன், நான் யாருன்னு நான் யாருன்னு எனக்கு தெரியாம நான் உங்ககிட்ட போயிட்டு நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து எப்பவுமே உங்களுடைய சேவகனாக இருக்கணும், நான் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே சேவை செய்யணும், நான் வந்து ஆத்மா, நீங்க பரமாத்மா, நான் என்னோட உண்மையான ஸ்வரூபம் வந்து நான் உங்களுக்காக சேவை செய்து ஐ வாண்ட் டு சர்வ் யூ பகவானே, ப்ளீஸ் என்னது அக்செப்ட் மை சேவிஸ், என்னோட சேவை எடுத்துக்கங்க, என்னைய மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ பகவான் ஜெகநாதரே பகவானே அப்படின்னு சொல்லி அவங்க பகவான் கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப வந்து அவங்களுடைய பிரார்த்தனைனால, அவங்களோட பிரேயர்னால பகவான் என்ன பண்றாரு, அவர் வந்து ரொம்ப வந்து பரவாயில்ல, அவர் வந்து தன்னோட கருணை கொடுக்குறாரு. பரவாயில்ல, நீ என் கூட ஆர்கியூ பண்ணிருக்க, ஆனா நான் வந்து என்னுடைய காரணமற்ற கருணை தான் உனக்கு கொடுத்துருக்கேன், பிரச்சனை இல்லாம சொல்றாரு. ஆனா அந்த ஆர்கியூமெண்ட அவங்களோட பிரார்த்தனையை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கும் போது அவர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, ஒரு விஷயம் சொல்றாரு. என்னதுன்னா, அதாவது என்னுடைய பக்தர்கள் பல வழிகள்ல வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சில பேர் என்னை டைரக்டா வழிபடுறாங்க, சில பேர் என்னை வந்து இன்டைரக்டா வழிபடுறாங்க. அப்ப இன்டைரக்டா வழிபடுறவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யாருன்னா இந்த பக்தி மார்க்கத்துல வராம ஞான பாதை இல்லைன்னா வந்து யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி பண்றவங்க. அப்ப என்னைய நேரடியா வழிபடுறவங்க என்னை பார்க்க வராங்க, என்கிட்ட பக்தி பண்றாங்க, ஆனா என்னை நேரடியாக இன்டைரக்டா வழிபடுறவங்க, என்னை நேரடியா வழிபடாம
என்னை வந்து இன்டைரக்டா நேரடியா இல்லாம வழிபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகிகள், தியானம் பண்றவங்க, மெடிடேஷன் பண்றவங்க. அப்ப அவங்க எல்லாரும் இமயமலையில வந்து நிறைய பேர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இமயமலை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோல்டான ஒரு பிளேஸ், ரொம்ப குளிரான ஒரு பிளேஸ். அப்ப அவங்க தவம் பண்ணட்டும், அவங்க என்ன பண்ணிட்டோம். ஆனா அவங்களுக்கு வந்து சோ மச் கோல்ட வந்து நீ கொடுக்காத, டோன்ட் கிவ் சோ மச் கோல்ட் டு தேம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, உடனே வந்து அதை அக்ரி பண்ணிக்கிட்டு அந்த வின்டர், அதாவது அந்த குளிர்காலம் அந்த நபர் இருக்கிறாங்களே, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஓகே பகவானே நான் கண்டிப்பா வந்து இதை நான் நிறைவேற்ற சொல்லி யார் வந்து அது இப்பயும் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம் வீடியோல. இமயமலையில நிறைய வந்து யோகிகள், சித்தர்கள் நிறைய பேர் வந்து அந்த ஐஸ் இதுல வந்து தவம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த குளிர் வந்து அந்த கோல்டு வந்து அவங்களை அட்டாக் பண்ணாது, சோ மச் அட்டாக் பண்ணாது. இது பகவானுடைய ஒரு டைரக்டா இல்லைனாலும் ஒரு இன்டைரக்டான காரணமற்ற ஒரு கருணை. ஓகேவா? அப்ப தட்ஸ் வாய் பகவான் ஜெகநாத் வந்து பாத்தீங்கன்னா கோடாலகி வேசா, கோடாலகி வேசா, கோடாலகி வேசா, ஓகே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த துணியை வந்து எடுத்துக்கிறாரு. இதுக்கு பேர் என்னன்னா கோடாலகி வேஷா, கோடாலகி வேஷா, GHODALAGI, கோடாலகி வேஷா. கோடாலகி வேஷானா என்ன அர்த்தம்னா இந்த துணிகளை வந்து தான் வந்து ஃபுல்லா போத்திக்கிறது. ஓகேவா? அப்ப அதுக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னா இந்த குளிர் காலத்துல வந்து பகவான் என்ன பண்றாருன்னா அந்த வின்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர்காலம் அவங்க இருக்காங்களா, அவங்க குளிர் கொடுக்கும் போது பகவான் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்கள வந்து அந்த குளிரை வந்து ஏத்துக்கிறாரு. குளிரை ஏத்துக்கும் போது அட் த சேம் டைம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நெசவாளிகள் என்ன சொல்லுவாங்கன்னா வேவர் சொல்லுவாங்க. துணி தைக்கிறவங்க, அந்த துணி இது பண்றவங்க, புதுசா உருவாக்குறவங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு டாப் கிளாஸான ஹை கிளாஸான ஒரு ஜாதியோ அப்படி கிடையாது. அவங்கள வந்து நிறைய பேர் வந்து மதிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இந்தியால ஆரம்ப காலகட்டத்துல இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜாதியால வரக்கூடிய பல பல பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து இருந்துச்சு. ஓகேவா? அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் எல்லாருக்கும் சமம் சொல்றதுக்காக தான், ஒரே கலர் 2 மாங்காய் உடைக்கிறதுக்காக தான் அவர் வந்து இந்த நெசவாளிகள் கிட்டே இருந்து அவங்க கிட்டே இருந்து டைரக்டா துணி வரணும்னு சொல்லி கேட்டு அவங்க அந்த டைம்ல அவங்களோட சேவைகள். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாச காலகட்டத்துல நெசவாளிகள் ஒரிஷால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெகநாதகாக புதுசா பண்டலா துணியை தைச்சு அவங்க வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? இதுதான் பகவான் காரணமற்ற கருணை. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஓடன சஷ்டி அன்னைக்கு, ஓகேவா, இது ஒரு மாசம் இருக்கு. ஆனா அந்த முதல் நாள் ஓடன சஷ்டி இருக்குல்ல, ஐ திங்க் அதான் நினைக்கிறேன், முதல் நாள் ஓடன சஷ்டி அன்னைக்கு ஜெகநாதர் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 52 வகையான பிரசாதங்கள் போகா வைப்பாங்க. 52 53 வகைகள் நிறைய சமைச்சு வைப்பாங்க. இதுதான் ஜெகநாதபூர்ல ஸ்டாண்டர்ட். ஆனா இந்த ஓடன சஷ்டி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஜெகநாதருக்கு பஹலி போகா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பஹலி போகா, பஹலினா PAHILI, பஹலி போகா. போகானா அது பகவான் கொடுக்கறது. ஓகேவா? இந்த பஹலி போகா வந்து என்னதுன்னா நார்மலா வந்து ஜெகநாதபுரோட வழக்கம் வந்து என்னதுன்னா பகவானுக்கு வந்து லட்சுமி தேவியே நேரடியா வந்து குக்கிங் பண்றாங்க, அவங்களே வந்து சமைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம். ஏன்னா லட்சுமி தேவி ஐதீகம் இல்லை, இதான் உண்மை. லட்சுமி தேவி தான் வந்து சமைக்கிறாங்க, அந்த கிச்சன் வந்து லட்சுமி தேவி இருப்பாங்க. ஆனா இந்த ஓணம் சஷ்டி அன்னைக்கு மட்டும் யசோதா அம்மா வந்து சமைக்கிறதாக வந்து புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அது பஹலி போகா. பஹலி போகன்னா வந்து என்னன்னா பகவான் ரொம்ப குளிரா இருக்கும், அவருக்கு வந்து நார்மல் பிரசாதம் இல்லாம அவருக்கு வேற மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலான பிரசாதம் அப்படின்னு சொல்லி யசோதம்மாவே நேரடியா வந்து சமைக்கிறதாக வந்து சாஸ்திரத்துல சொல்றாங்க. இது வந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கோஸ்வாமி மகாராஜ் இது வந்து கோட் பண்ணிருக்கிறாரு. ஓகேவா? மதுரை யசோதா சமைக்கிறாங்க, அதான் பஹலி போகா. ஓகே. அப்ப இந்த இந்த ஓடன சஷ்டிக்கு ஒரு நாளுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா ஆடிவாஸ் சொல்லுவாங்க. ஆடிவாஸ்னா நிறைய பேருக்கு அது நிறைய என்னன்னு புரிய மாட்டேது. ஆடிவாஸ்னா என்னதுன்னா பொதுவாக அதோட அர்த்தம் என்னதுன்னா, ஆடிவாஸ்னா இப்போ ஒரு திருவிழா வரப்போகுது, ஒரு ஜென்மாஷ்டமியோ இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது
ஒரு பலராம் பூர்ணிமாவோ இல்ல கௌர பூர்ணிமாவோ இல்ல ராமநவமியோ நரசிங்க சதுர்த்தியோ எந்த திருவிழா வந்தாலும் அந்த திருவிழாக்கு ஒரு நாளுக்கு முன்ன வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆடி வாசம் சொல்லுவாங்க. அந்த ஆடி வாசு வந்து என்ன அர்த்தம்னா அந்த ஆடி வாசு வந்து என்னதுன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு திருவிழாக்கு நாளைக்கு நம்ம அட்டென்ட் பண்ணக்கூடிய அந்த மிகப்பெரிய ஃபெஸ்டிவலுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனசு நம்மளோட சிந்தனை நம்மளோட மூளைய நம்ம வந்து பகவானுடைய அந்த திருவிழாவை வந்து அட்டென்ட் பண்றதுக்காக அந்த ஃபெஸ்டிவலை வந்து அட்டென்ட் பண்றதுக்காக அந்த மூட்டை வந்து நம்ம வளர்த்துக்குது. இதான் ஆடிவாஸ் சொல்லுவாங்க. இப்ப நரசிங்க சதுர்தசி நாளைக்கு வருதுன்னா முதல் நாள் ஆடிவாஸ் செய்வாங்க. அதுல மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, எங்கியா வளர்ப்பாங்க, அப்ப கீர்த்தனை பண்ணுவாங்க, பகவான் கதைகளை பேசுவாங்க, பகவானோட சரித்திரங்கள் பேசுவாங்க. இந்த மாதிரி நரசிங்க சதுர்த்தி, ஜென்மாஷ்டமி எல்லாத்துக்கும் ஆடிவாஸ் இருக்கு. ஆடிவாஸ்னா ஒரு பெரிய திருவிழாக்கு ஒரு நாளுக்கு பிஃபோர் ஒன் டே அவங்க வந்து அந்த அந்த மூட்டை வந்து டெவலப் பண்ணுவாங்க, அந்த இதை வந்து இது பண்ணுவாங்க. அதான் ஆடிவாஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஓடன சஷ்டியோடைய ஆடிவாஸ் வந்து என்னதுன்னா அது அது வந்து பாத்தீங்கன்னா வஸ்தர ஆடிவாஸ் சொல்லுவாங்க. வஸ்தரன்னா என்ன அர்த்தம்னா வஸ்திரம், தமிழ்ல வஸ்திரம் சொல்லுவாங்க, துணின்னு அர்த்தம். வஸ்திரம்னா துணி. அப்ப வஸ்தர ஆடிவாசம் சொல்லுவாங்க. ஓடன சஷ்டிக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடிவாஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வஸ்தர ஆடிவாஸ். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முத நாள் ஓடன சஷ்டி அந்த மறுநாள் வந்து பகவான் அந்த துணியை போட போறாருன்னா ஒரு நாளுக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நெசவாளிகள் இருக்கிறாங்களா, அந்த வேவர் இருக்கிறாங்களா, அந்த துணி தைக்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 21 செட்டு துணி கொடுப்பாங்க. 21 செட் துணி வந்து கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர், வெள்ளை கலரு, பிளாக் கலர், கருப்பு கலரு, ரெட் கலர், சிவப்பு கலரு, இந்த மாதிரி நிறைய வந்து கலராக வந்து துணியை வந்து அவங்க வந்து ப்ராட் பண்ணி எடுத்து பகவான் அந்த டெம்பிளுக்கு வந்து பூரி ஜெகநாத் டெம்பிளுக்கு எடுத்து வருவாங்க. அப்ப அந்த பிரீஸ்ட் என்ன பண்ணுவாரு, அந்த பூஜாரி என்ன பண்ணுவாரு, அங்க வந்து நிறைய மந்திரங்கள்லாம் படிச்சு அந்த துணியை வந்து என்ன பண்ணுவாங்க, பியூரிஃபை பண்ணுவாங்க. அந்த துணியை வந்து பகவான் மந்திரம்லாம் படிப்பாங்க. என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரம்லாம் படிக்கும்போது அந்த துணி வந்து புனிதமாக மாறுதுன்னு சொல்லி நிறைய மந்திரங்கள் படிப்பாங்க. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் டே மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓடன சஷ்டி அன்னைக்கு காலையில ஜெகநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குளிப்பாட்டிட்டு பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த துணியை வந்து என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய ஒரு பல்லாக்குல தூக்கி அந்த ஜெகநாதபுரி கோயில வந்து ஒரு 3 வாட்டி வந்து சுத்தி வருவாங்க. அப்ப சுத்தி வந்த பிறகு தென் அதுக்கப்புறம் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணியை வந்து அந்த வஸ்திரத்தை வந்து போடுவாங்க. அப்ப அந்த ஓடன சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த போடுற துணி வந்து பாத்தீங்கன்னா அன்டில் வசந்த பஞ்சமி வரைக்கும் அந்த குளிர்காலத்து முழுக்க வந்து பகவான் என்ன பண்றாரு, அந்த சொன்ன மாதிரி அந்த குளிர்காலம் இருக்கிறாங்களா, அந்த வின்டர் இருக்கிறாங்களா அவங்களோட சேவையை எடுத்துக்கிறாரு. அட் சேம் டைம் சாதாரண கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நெசவாளிகள் இருக்கிறாங்களே, அந்த துணி தைக்கிறவங்க, துணி இது பண்றவங்க இருக்காங்களே, அந்த வேவர் இருக்காங்களா, அவங்களோட சேவையும் வந்து பகவான் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகே. அப்ப துணியை போட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து போக ஆஃபரிங் பண்ணுவாங்க. போக ஆஃபரிங் பண்ண பிறகு நிறைய வகையான பிரேயர்ஸ், பிரார்த்தனைகள் வந்து நடக்கும் அந்த ஓடன சஷ்டி அன்னைக்கு. ஓகேவா? அப்ப இந்த ஒரு நாள் மட்டும் நடக்காது, இது தொடர்ந்து அன்னாடிக்கு இப்ப நீங்க ஜெகநாதபுரி போனா கூட அந்த பகவானுக்கு என்கிட்ட அந்த பிக்சர் நான் ரெடி பண்ண டைம் பத்தல. ஆனா இந்த வீடியோ நான் வந்து யூடியூப்ல போடும் போது நான் பக்கத்துல வந்து நான் அந்த ஜெகநாதருக்கு எப்படி துணி போட்டிருப்பாங்க நான் காட்டுறேன். ஓகேவா? அப்ப அது மட்டும் இல்லாம இது பகவானுக்கு வந்து துணி போடுறாங்கல்ல, அது வந்து சும்மா சாதாரண போட மாட்டாங்க. ஓகேவா? இது பக்தி சித்தாந்த தாக்கூர் வந்து பாகவத சைத்தன்ய பாகவதர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை சண்டே வருதுல, ஒரு நாளைக்கு ஒரு கலர் இருக்கு. ஓகேவா? அக்கார்டிங் டு சாஸ்திரா சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அண்ட் கோல்டு கலர் போடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளானட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பகவானுக்கு ட்ரெஸ் போடுவாங்க. சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு அண்ட் கோல்டு கலர் போடுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு உகந்தது. மண்டே திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலரு, அதுல வந்து கருப்பு கலர் டாட் உள்ள, கருப்பு கலர்ல டிசைன் உள்ள, வெள்ளையும் கருப்பு கலந்த டிசைன் உள்ள துணியை போடுவாங்க. அது வந்து ஏன்னா திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நிலாவுக்கு, அதாவது சந்திரனுக்கு உகந்தது. 3வது டியூஸ்டே இருக்குல்ல, செவ்வாய்க்கிழமை இருக்குல்ல, அந்த அன்னைக்கு ரெட் கலர்ல சிகப்பு கலர் போடுவாங்க. ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு உகந்தது. 4வது புதன்கிழமை இருக்கு பாருங்க, வெனஸ்டே இருக்குல்ல, அந்த அன்னைக்கு கிரீன் கலர்ல போடுவாங்க ஜெகநாதருக்கு. ஏன்னா அது வந்து புதன் கிரகத்தை, அதாவது மெர்க்குரி. டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா மார்ஸ்,
வெனஸ்டே வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி புதன் கிரகத்தை வந்து சார்ந்தது. அதனால அந்த அன்னைக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. அண்ட் தேர்ஸ்டே வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ் போடுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த என்னது ஜூபிட்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போடுவாங்க ஜெகநாதருக்கு. ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் அண்ட் அதோட சேர்த்து ஒரு கிறிஸ்டல் கலர் மாதிரி, ஓகேவா, பிங்க்ல ஒரு லைட்டான பிங்க் கலந்த மாதிரி அந்த அன்னைக்கு அந்த ட்ரெஸ் போடுவாங்க, ஃப்ரைடே போடுவாங்க. பிகாஸ் அந்த அந்த அன்னைக்கோட அந்த பிளானட் அந்த அந்த அதோட பிளானட் வந்து பாத்தீங்கன்னா வேனஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அர்த்தம், ஓகேவா. சனிக்கிழமை சட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்ன பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ப்ளூ கலர் கொஞ்சம் கலந்த மாதிரி, அதோட சேர்த்து கொஞ்சம் பர்பிள் கலந்த மாதிரி துணி போடுவாங்க. அது ஏன்னா அந்த சனிக்கிழமை சத்தன் அந்த கிரகத்தோட, அதாவது சனி கிரகத்தோடைய அந்த ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர்ல டிஃப்ரெண்ட் துணிகளை வந்து ஜெகநாதருக்கு தைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. யாரு? அந்த நெசவாளிகள். அப்ப இந்த வேலை வந்து இந்த சேவிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த், ஒரு மாசம் இந்த நெசவாளிக்கு இந்த வேவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து துணிகளை வந்து செட்டு அனுப்பியிருப்பாங்க. பகவானோட சேவைகள் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஓடன சஷ்டி ஃபெஸ்டிவல். அப்ப முதல் நாள் எப்படி ஆரம்பிக்கிறதோ அதே போல வசந்த பஞ்சமி, நம்மளுக்கு அடுத்த வசந்த பஞ்சமி எப்ப வரப்போகுது? நம்ம சொன்ன மாதிரி ஜனவரி மாசம், ஜனவரி 23 அது வரைக்கும் வசந்த பஞ்சமி, ஓகேவா. அப்ப இந்த இந்த ட்ரெஸ் வரும்போது அந்த ட்ரெஸ் வந்து துவைக்க மாட்டாங்க. அதோடைய அந்த துவைக்காம அந்த ஸ்டார்ச் இருக்கும் பாருங்க, அந்த கஞ்சி அது மேல இருக்கும், அதோட அப்படியே வந்து போடுவாங்க, ஓகேவா. ஏன்னா இதுல வந்து சில பக்தி சித்தாந்த தாக்கூர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பகவான் துமி சர்வேஸ்வரா, அவருடைய விருப்பப்படி அது நடக்குது. அதுல எந்த காரணமோ என்ன லாஜிக்கோ அது இல்ல. பகவான் விருப்பப்படுறாரு, அது செய்யறாரு, ஓகேவா. அப்ப அது இங்க வந்து சைத்தன்யா பாகவதத்துல ஒரு லீலை நடக்குது. சைத்தன்ய மகாபுருக்காக ஒரு லீலை நடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய பாகவதத்துல அந்திய லீலால 88வது ஸ்லோகத்துல இருந்து 117 88ல இருந்து 177 வரைக்கும் விருந்தாவனதாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீலையை பத்தி, இந்த ஓடன சஷ்டி லீலையை பத்தி பேசியிருப்பார். அப்ப அந்த லீலை வந்து என்னதுன்னா, இது சைத்தன்ய இந்த ட்ரெடிஷனல் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபுவோட காலங்கள் வருது. அப்ப புண்டரிகா வித்யாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூய்மையான பக்தர் இருக்கிறார். புண்டரிக்க வித்யாநிதினு சொல்லக்கூடியவர். அவரு சாதாரண அவரு நல்ல பகவான பக்தர் தான். ஆனா வந்து இப்ப பகவான் வந்து என்ன பண்றாரு, அவரு காரணம் மட்டும் கருணை கொடுக்க போறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த லீலை மூலமா அவர் செய்யறாரு. என்னன்னா, இந்த துணிகளை வந்து பூஜாரிங்க வந்து கழுவாம வந்து துவைக்காம இந்த மாதிரி வந்து ஓணம் சஷ்டி அன்னைக்கு போடுறத, அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு இவர் வந்து அங்க போறாரு, புண்டரிக வித்யாநிதி அங்க போறாரு. அப்ப அங்க போய் பார்க்கும் போது என்ன நடக்குது, என்னடா இப்படி பண்றாங்க, துணி துவைக்காம இப்படி போடுறாங்களே, இது துவைக்காம போறது ஒரு அபராதம் இல்லையா, இது வந்து அர்ச்சனை மார்க்கத்துக்கு எதிரா இல்லையா, ஒரு பூஜாரியோட அந்த அர்ச்சனை பண்றவுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் மீறுதே, அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுல பல வந்து எண்ணங்கள், பல குழப்பங்கள். அப்ப என்ன பண்றாரு, அவர் வந்து ஸ்வரூப் தாமோதரா, அதாவது சைத்தன்ய மகாபிரபுடைய செக்ரட்டரி. சைத்தன்ய மகாபிரபு சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப அவரோட பக்தர்களும் பகவான் கிருஷ்ணர் பக்தர்களும் இந்த சைத்தன்ய மகா லீலையில எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்ப ஸ்வரூப் தாமோதரா வந்து யாருன்னா, லலிதா தேவி இருக்காங்களா, ராதாராணுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா, சக்கி இருக்காங்க லலிதா, அவங்கதான் மகாபிரபு லீலையில ஸ்வரூப் தாமோதரா வராங்க. அப்ப ஸ்வரூப் தாமோதர கிட்ட புண்டரிக வித்யாநிதி வந்து சொல்றாரு, கம்ப்ளைண்ட் பண்றாரு, என்ன ஸ்வரூப் தாமோதரரே, இந்த மாதிரி துணியை வந்து இந்த மாதிரி போடாம இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் செய்யறாங்க, இதெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவலா, என்ன மாதிரி ஃபெஸ்டிவல் இது, இது என்னத்துக்கு இந்த மாதிரி செய்யறாங்க, இது ரொம்ப வந்து இது மாதிரி இப்படி இருக்க, இது சரியில்லையே, இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. அப்ப ஸ்வரூப் தாமோதரர் என்ன சொல்றாருன்னா, புண்டரிக வித்யாநிதி நீங்க பாருங்க, ஜெகநாதர் வந்து அவர் வந்து லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், அவர் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு மட்டும் பகவான் இல்லை, அவர் எல்லாருக்கும் பகவான். அப்ப அவர் விருப்பப்படி இது நடக்குது, இது காலங்காலமா நடக்குது, நம்ம ஏன் இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அது வந்து பகவான் வந்து அதை ஏத்துக்கிறாரு. பகவான் விருப்பப்படலைன்னா அதை வந்து ஏத்துக்க மாட்டாரு, அதை விட்டுருப்பாரு, ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி வித்யாநிதி கிட்ட சொல்றாரு ஸ்வரூப் தாமோதரா. ஆனா புண்டரிக வித்யாநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மனசுல வந்து இந்த சஞ்சலம் இருந்துட்டு, என்னடா இது இப்படி பண்றாங்களே, இதை வேற ஸ்வரூப் தாமோதரா வந்து இது வந்து ஒத்துக்கு சொல்றாரு, என்னடா பாக்குறாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு, புண்டரிக வித்யாநிதி அதை வந்து மனசு ஒரு இதால அப்படியே படுத்து தூங்குறாரு. அப்ப நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ட்ரீம், ஒரு கனவு
கனவுல என்ன ஆகுதுன்னா, பூரி ஜெகநாதர் டெம்பிள் இருக்கக்கூடிய ஜெகநாதரும் பலராமர் என்ன பண்றாங்க, நேரா வந்து என்ன பண்றாங்க, அவர் தூங்கி இருக்கிற ரூம் முன்னுக்கு வந்துட்டாங்க. 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, இது இன்னும் கனவுல நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. இது கனவுல நடந்தாலும் ஆனா வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேரடியா நடக்குது. என்ன நடக்குதுன்னா, பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு அந்த ட்ரீம்ல. அது சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, பலராமா நீ வந்து அவனை வந்து அந்த கைய புடி, 2 அறை விடுன்னு சொல்றாரு. அப்ப படுத்திருக்காரு. ஒரு காலம் எடுத்து ஜெகநாதர் என்ன பலராம் என்ன பண்ண இது பண்ணிட்டு கன்னத்துல என்ன பண்றாரு, பலராம் அறை விடுறாரு. வந்து கிருஷ்ணர் பகவான் ஜெகநாதன் என்ன பண்றாரு, இந்த சைடு கைய புடிச்சிட்டு இப்படி வந்து ஒரு அறை விடுறாரு. பீச்சை கையில பலராம் அறை விடுறாரு, சோத்து கையில கிருஷ்ணர் விடுறாரு. பட்டு பட்டு பட்டுன்னு கண்ணம் வந்து பலூன் மாதிரி வீங்குற மாதிரி வந்து அறை விடுறாரு. இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, எங்கேயோ நம்ம கனவுல எங்க அட்டி விழுவுதே, எங்க அட்டி விழுவுதுன்னு நினைக்கிறாரு. ஆனா ஜெகநாதர் பூரி ஜெகநாதரும் வந்து பலராமரும் நேரடியா வந்து வச்சு அட்டிக்கிறாங்க. அப்ப பொன்னிருக்கு விஜயன் என்ன பண்றாரு, அவர் வந்து கேட்கிறாரு, அந்த கனவுலயே வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, ஸ்லோகம் சொல்றாரு, கோன் அபராதி மோரே மரண கோசானி அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது வந்து, ஓ பகவானே, நான் என்ன தப்பு பண்ணி என்னை வந்து மாங்க அடிக்கிறீங்க பகவான், என்ன தப்பு பண்ணி அடிக்கிறீங்கன்னு. இப்ப ஜெகநாதர் என்ன சொல்றாருன்னா, உடனே சொல்றாரு, தோரா அபராதே அந்த நாணி. அப்படி என்ன அர்த்தம்னா, ஏய் நீ செஞ்சது பூரா எல்லாமே அபராதம் தான்டா அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்கிறாரு அவரு. அப்ப அந்த சைத்தன்ய பாகவத்துல அந்தியலீலால 10வது காண்டம் 132வது ஸ்லோகம், 10th canto 133. மோரா ஜாதி மோரா சேவா கேரா ஜாதி நானி சகல ஜனிலா துமி ராயியே தானி. இந்த ஸ்லோகத்துல ஜெகநாதர் என்ன சொல்றாருன்னா, பகவான் டேரக்டான ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, I don't belong any caste and my servant not belong to any caste. நான் புண்டரிக்க வித்யநிதியே, தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ, நான் எந்த ஜாதியும் சேர்ந்தவன் இல்ல, என் பக்தனும் எந்த கேஸ்ட் அப்ப டேரக்டா நீங்க வந்து பையன் அந்த ஸ்லோகம் டேரக்டா பாருங்க, மோரா ஜாதி மோரா சேவக்கா ஜாதி நானி நாஹி, நானும் என் பக்தர்களும் எந்த ஜாதியோ டேரக்டா சொல்றாரு. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து நான் உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட பேசுவோம். பகவான் டேரக்டா டிக்ளேர் பண்றாரு, நான் எந்த ஜாதியும் சேர்ந்தவன் அல்ல, என் பக்தனும் எந்த ஜாதியும் சேர்ந்தவன் அல்ல. யூ ஷுட் லேர்ன் திஸ் while staying here. நீ இத வந்து கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்றாரு. இது 132 133 வந்து என்ன சொல்றாருன்னா, தாவே கேன ரஹியச்சா ஜாதி நாஸ்தாஸ்தானி ஜாதி ராகி சலா துமி அபராபவானி. Why then are you staying where you will lose your caste? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நீ இங்க இருக்கிற வரைக்கும் நீ உன்னுடைய அந்த உயர் குலத்தோடைய அந்த ஜாதியோட பெருமைகளை இதெல்லாம் விட்டுடணும் சொல்றாரு. யூ வாண்ட் ப்ரொடெக்ட் யோர் கேஸ்ட், பெட்டர் யூ கோ டு ஹோம். நீ உன் ஜாதியை உன் பெருமைகளை உன் உயர்ந்த குடியோட இதை நீ காப்பாதுன்னு நினைச்சுன்னா தயவு செய்து இங்கிருந்து போயிரு. பாருங்க பகவான் டேரக்டா சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதாவது என் முன்னுக்கு இருக்கும் போதே இங்க எல்லாமே சமம். இது நீ இல்ல நான் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்வும் நினைக்கிறேன்னா நீ என்கிட்ட நிக்காத, என் மனுக்கு நிக்காத, நீ போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு, வித்யா வினய சம்பனே பிராமணி கவி அர்ஷினி சுனி சைவ சுவாபாகேச்சா பண்டிதா சமதர்ஷன. வித்யா வினய சம்பனே, உண்மையான பண்டிதன், உண்மையான நாலேஜ் சொல்லுக்கோங்க, படித்தவன் பிராமணன், வித்யா வினய சம்பனே பிராமண கவியர்ஷினே, நாய் தின்பவன், மாடு மனிதன், இந்த மாதிரி எல்லாத்தையும் வித்யா வினய சம்பனே பிராமண கவியர்ஷினி சுனி சைவ சுவாபாகேச்சா பண்டித சம, எல்லாத்தையும் சமநோக்கில் பார்ப்பாங்க. ஏன்னா
அவங்க உள்ளுக்குள்ள ஆத்மா மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க முன்னுக்கு அவங்க பாடியை பார்க்க மாட்டாங்க, அவங்க உடம்ப பார்க்க மாட்டாங்க. இவன் உயர்ந்தவனா, இவன் தாழ்ந்தவனா, இது மிருகமா, அது வந்து செடியா. இது பக்தன் வந்து எல்லாரையும், பக்தன்னா எல்லாரையும் பக்தர்கள் தான். இந்த நோக்கத்துல தான் பகவான் வந்து இந்த புண்டரிக வித்யாநிதி கிட்ட இந்த லெசன் சொல்றாரு. என்னைக்குமே பகவான் வந்து ஒரு பக்தர் கிட்ட அவரை அடிச்சு உதச்சி இந்த விஷயம் சொல்லும் போது அவர் ஆக்சுவலி வந்து அவருக்கு சொல்லல, புண்டரிக வித்யாநிதிக்கு அந்த லீலைக்கு அந்த லீலையில வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. பிகாஸ் புண்டரிக வித்யாநிதி சாதாரண நம்ம மாரி இல்ல. புண்டரிக வித்யாநிதி வந்து பாத்தீங்கன்னா சச் எ வண்டர்ஃபுல் டிவோட்டிவ். அவர் வந்து தூய்மையான பக்தர் அவருக்கு. ஆனா அவரை வந்து ஒரு பாயிண்டா பயன்படுத்திக்கிட்டு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நபரா பயன்படுத்தி நம்மளுக்கு லெசன் கொடுக்குறாரு. கலியுகத்துல மக்களுக்கு லெசன் கொடுக்குறாரு. எப்படி பகவத்கீதை வந்து அர்ஜுனன் சொல்ற மாதிரி நம்மளுக்கு சொல்றாரோ, சேம் விஷயம் இது நம்மளுக்கு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லோகம் 134வது ஸ்லோகம். ஆமி ஏகாரியா ஆச்சி யத்ராராணி வந்தா தாஹாதேயோ பாவாஞ்சா தாராரே சம்பந்தா. I have inaugurated this festival. நான் வந்து எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா நடக்குது. How can you think there is a improper behavior in it? நீ எப்படி நினைக்கலாம்? இந்த ஃபெஸ்டிவல் வந்து எனக்காக நடக்குது, என்னோட இன்பத்துக்காக நடக்குது, நான் அதை வந்து அனுபவிக்கிறேன். நீ எப்படி நீ சொல்லலாம்? அதாவது வந்து இது வந்து தவறு நடக்குது, இதுல வந்து அபராதம் இருக்கு, இதுல வந்து சரி சரி, நீ எப்படி என்னோட இது சொல்லலாம்? எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண, எல்லாத்தையும் அனுபவிப்பவன் நான் தான். இதை நீ முடிவு பண்றதுக்கு நீ யாரு? அவர் ஒன் பண்றாரு. நம்மளும் பக்தி பாதையில நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த லெசன் நம்ம மிகப்பெரிய லெசன் நம்மளுக்கு இது. ஓகேவா? நம்மளுக்கு மேபி வந்து பக்தி நிறைய தெரியலாம். ஆனா புதுசா யாராச்சும் வராங்க, இல்ல யாராச்சும் வந்து எதாச்சும் கொடுக்குறாங்கன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணி பகவானுக்கு அதை ஆஃபர் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அதை ஆஃபர் பண்ண முடியலன்னா கூட நம்ம வந்து சில புரோபாதருக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அதை. ஏன்னா என்னைக்குமே வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பெஷலி புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வந்து அன்போடு எடுத்து வருவாங்க. அன்போடு எடுத்து வருவாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த அன்பை வந்து அப்படியே வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. நம்மளோட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் இயக்கம். அவர் மூவ்மெண்ட் இஸ் அ ப்ரீச்சிங் மூவ்மெண்ட். பப்ளிக்கோ இல்ல பொதுமக்களோ இல்ல ஒரு புதுசா வரவங்களோ சம்திங் ஏதாச்சும் எடுத்து வராங்கன்னா அது வந்து நம்ம முடிஞ்சுக்க பகவானுக்கு நம்ம கொடுக்க பார்க்கணும். இல்ல பூ கொடுக்குறாங்க, ஒரு பிரசாதம் சாப்பாடு எடுத்து வராங்க, அது வந்து பிரசாதம் இல்ல பிரபு. நம்ம என்ன பண்ணலாம்னா அது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம புரோபாதருக்கு வந்து கிட்ட வச்சுட்டு அது எந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி பார்த்து அதை வந்து முயற்சி பண்ணி அதை கொடுக்க முடியுமா இல்ல கொடுக்க முடியாதா இல்ல அவங்ககிட்ட சொல்ல முடியுமா, அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க அழகா பக்குவமா அதை சொல்லணும். நம்ம வந்து அது வந்து நிகழ்வு எதுவுமே வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா பகவான் ஒரு விஷயம் எடுத்துக்கிறாருன்னா, பாருங்க ஜெகநாத லீலையில பகவான் ஒரு விஷயம் எடுத்துக்கிறாருன்னா அது வந்து பகவான சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அப்ப அடுத்து 35வதுல ஆமார காரியா பிரம்மா சேவகா நிந்தியா பந்துயா கா பாடஸ்தானி தோசா தோஸ்திதியா. யூ அக்செப்ட் மீ பரம் பிரம்மா பட் யூ அஃபெண்டட் மை சர்வன்ட். நீ என்னை பகவானாக பரம் பிரம்மனாக நீ ஏத்துக்கிட்ட, ஆனா நீ என்ன பண்ற, என் பக்தனை நீ குறை சொல்ற. பை ஃபைண்டிங் த ஃபால்ட் தே ஆர் ட்ரெஸ்ஸிங் மீ வித் அதாவது அவங்க எனக்கு துணி கொடுக்கறத நீ வந்து நீ தவறா நினைச்சிட்டு இருக்க. எஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த விஷயம் பகவான் என்ன சொல்ல வரேன்னா, பக்தி மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்க கிடையாது. ஓகேவா? திருப்ப திருப்ப நம்ம ஏன் இந்த விஷயம் பகவான் வலியுறுத்துறாருன்னா, அந்த காலகட்டத்துல இருந்துச்சுன்னு இல்ல, இப்பயும் வந்து அங்கே வந்து இருக்கதான் செய்யுது. ஓகேவா? அது வந்து எந்த உலகத்துல எந்த மூலையில கூட இருக்கலாம். அதாவது வந்து என்னது, இவங்க சமைச்சாங்கன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க சமைச்சாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு பாக்குறது, பக்தி மார்க்கத்துல இவன் எல்லாரும் பக்தரா இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு பாக்குறது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய முக்குணத்தை சார்ந்து நம்மளை வந்து ஒன்னும் ஆதிக்கப்படுத்திட்டு இருக்கு அந்த கெட்ட குணங்கள். அப்ப பகவான் எங்க என்ன சொல்றாருன்னா, சொன்ன மாதிரி அதாவது என் மின்னுக்கு எல்லாருமே சமம், என் மின்னுக்கு எல்லாருமே வந்து சரி சமம், எனக்கு வந்து கொடுக்குற பக்தியோட கொடுக்கும் போது நான் வந்து ஏத்துக்கிறேன். அதுக்கு இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லனா, ஒரு இன்னொரு கதை வந்து என்னதுன்னா, ஜெகநாதர் பூரியில இது உண்மையிலே நடந்த ஒரு லீலை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இளநீ விற்கிறவர், அந்த இளநீ விற்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பூஜாரி சொல்றாரு, பூஜாரி நான் வந்து இந்த மாதிரி வந்து பகவானுக்காக இளநீ எடுத்திருக்கேன்,
நான் வந்து கொடுக்கலாமா, ஹேய் நீ வந்து இளநீ வைக்கிறோம், நீலாம் என்னடா இங்க வந்து பண்ற, போனா வெளியில அப்படி வந்து அந்த டெம்பிள் வெளியில இருந்து இது பண்றாங்க, போறான்னு சொல்றாங்க. அப்ப அந்த பூஜாரி ஹெட் பூஜை என்ன பண்றாரு, நடந்து உள்ள போறாரு. அப்ப இவருக்கு வந்து என்னன்னா, ஐயோ பகவானுக்காக நான் வந்து வந்து இளநீ எடுத்து வந்தனே, அந்த கொக்கோனட் எடுத்து வந்தனே, கொடுக்க முடியலன்னு சொல்லி. இது உண்மையில் நடந்தது. என்ன நடந்துச்சுன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, பகவான் ஜெகநாதரே நீ என்னோட இளநீகள் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கணும்னு சொன்னானே, அவர் என்ன பண்ணுவாரு, அருவாவை எடுத்து அந்த இளநீ சீவி ஃபுல்லா அதுல ஓட்ட போட்டு தண்ணியோட என்ன பண்ணுவாரு, ஜெகநாதா நீ எடுத்துக்கணும் அதை காட்டும் போது என்ன பண்ணா, ஃபுல்லா அந்த அந்த இளநீ அப்படியே காணா போயிடும். இவன் என்ன பண்ணுவான், ஐயோ இன்னும் பகவான் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ரெண்டாவது இளநீ எடுத்துவாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 41 இளநீ, ஐ திங்க் 41 பிளஸ், கிட்டத்தட்ட 40 கிட்ட இளநீ வந்து அல்லது அவர் வெட்டுவாரு. அப்புறம் அவரே போதும்னு சொல்லிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பூஜாரி போய் உள்ள டெம்பிள்ல போய் திறந்து வைப்பாங்க. பார்த்தா எல்லாம் ஃபுல்லா வந்து இளநீ கூடு, எல்லாம் ஃபுல்லா அந்த கொக்கோனட்டோட அந்த 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 கொக்கோனட்டோட இது இருக்கும், அந்த 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 இது இருக்கும், இளநியோட இது இருக்கும், கொக்கோனோட இது இருக்கும். அப்ப ஜெகநாத முகத்தை பார்க்கும்போது அந்த இளநீ பிள்ளைங்க சாப்பிட்டா அதுக்குள்ள அந்த வெள்ளையா இருக்கும்ல, அதை போல வாயெல்லாம் இழுப்பினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஜெகநாத முகம் ஃபுல்லா அங்கங்க இழுப்பி இருக்கும். அது பார்த்தோன்னா ஆஹா, ஜெகநாத பகவான் வந்து அவர் வந்து நாட் ஓன்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர விதிப்படி உள்ள பக்தியும் ஏத்துக்குவாரு, தன்கிட்ட வந்து காரணமற்ற அன்பு கொடுக்கறோடைய பக்தியும் ஏத்துக்குவாரு. தட்ஸ் அ ஜெகநாத். அப்ப பகவான் என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து எந்த வகையான ஏற்ற இதோ தாழ்வோ எதுவுமே கிடையாது, இது நீ ஜஸ்ட் வந்து கண்டிப்பா நீ இது வந்து இது பண்ண புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு அவரு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, இன்னொரு விஷயம் சார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இல்ல நான் ஒண்ணு வச்சு நான் எழுதியிருந்தேன். ஓகே, வர மாட்டேது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இன்னொரு விஷயம் இருந்துச்சு, அது எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே சரி. அப்ப இன்னொரு விஷயம் வந்து இங்க என்னதுன்னா, வந்து பகவான் வந்து இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தியோட நம்ம வந்து யாருக்காக நம்ம பகவானுக்கு பக்தியோட நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியோட இந்த உண்மையான அன்போட நம்ம வந்து பகவானுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது கொடுத்துமே ஆனால், பகவானுக்கு அன்போடு கொடுத்துமே ஆனால் பகவான் வந்து அதை கண்டிப்பா ஏத்துக்குவாரு. எஸ்பெஷலி ஜெகநாதர் வந்து அதை ஏத்துக்குவாரு. இதுதான் இந்த லீலையில முக்கியமா வந்து சொல்ல வர்றாரு. அப்ப இந்த லீலையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, இந்த பகவான் பக்தி பாதையில நம்மளுக்கு வந்து எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு படிக்க தெரியல, நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஸ்லோகம் சொல்ல தெரியல, அவங்களும் நல்லா படிக்கிறாங்க, அவங்களும் நல்லா ஸ்லோகம் சொல்றாங்க, அவங்களும் நல்லா இங்கிலீஷ்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, எனக்கு வந்து அது தெரியல இது தெரியல, அந்த மாரி நம்மளுக்கு வந்து எந்த வகையான டவுட் நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு எந்த வகையான விஷயம் நம்மளுக்கு எந்த வகையான இதுவும் தேவையில்லை, எந்த வகை பயமும் தேவையில்லை. பகவான் இங்க இந்த லீலை மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மையிலே நம்ம வந்து பகவான் அடையணும், பகவான் எனக்கு வேணும்னு சொல்லி மனசுல வந்து அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அது மட்டுமே நம்மளுக்கு போதும். நம்ம சின்சியரா நம்ம ஜெபம் பண்ணி, சின்சியரா நாம ஜெபம் பண்ணி, பகவானோட சாண்டிங் பண்ணி நம்ம வந்து பகவானுக்கு வந்து சேவை செய்துமே ஆனால் அந்த சேவை மனப்பான்மை நம்ம வந்து வளர்த்துக்கணும். நேற்று கூட பாகவத கிளாஸ்ல வந்து இந்த பாகவத ஸ்லோகத்துல நான் வந்து பேசும்போது அதுல ஸ்லோகத்தை புரோபாத சொல்லியிருக்காரு. பொருள் சொல்றாரு, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தியில பகவானுடைய பக்தி மார்க்கத்துல வரணும்னா நம்மளுக்கு எவ்வளோ வைஷ்ணவ கிளாஸ் எல்லாம் கேட்டு, எவ்வளோ பெரிய பெரிய வைஷ்ணவ கருணை எல்லாம் கேட்டு ஏன் நம்மளுக்கு வந்து பக்தி வந்து வர மாட்டுது, ஏன் பக்தி நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டுது, அதுக்கு வந்து காரணம் வந்து புரோபாத சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, சேவா விருத்தி, சேவை மனப்பான்மை, சேவை செய்யறதுக்கு உண்டான அதாவது எப்ப நம்ம வந்து சேவை செய்யறதுக்கு உண்டான மனப்பக்குவம் மனப்பான்மை வருதோ அப்பதான் வந்து அப்பதான் வந்து என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வந்து பக்தி அண்ட் சரணாகதி ரெண்டும் வரும்.
சேவை மனப்பான்மை, சேவை செய்யற மனப்பான்மை எப்ப நம்மளுக்கு வரலையோ, நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அந்த பக்தியோடைய ரசம் அண்ட் சரணாகதி ரெண்டுமே வராது. இது வந்து புரோபாதன் தெளிவா நேற்று பாகவதம் கிளாஸோட கமெண்ட்ரியில வந்து புரோபா அழகா சொல்லியிருந்தாரு. அப்ப நம்ம பக்தி பாதையில வந்து நம்மளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நிறைய கேட்கிறோம். கிளாஸுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பஞ்சமே இல்ல. இது நான் சொன்னேன். கிளாஸுக்கு பஞ்சம் இல்ல. எல்லா இடத்துலயும் கிளாஸ் நடக்குது. எல்லாம் பண்ணுது. நிறைய ஆச்சரியம் வராங்க, வந்துட்டு போறாங்க. ஆனா இருந்தும் நம்மளுக்கு ஏன் வந்து பக்தியில டேஸ்ட் கிடைக்க மாட்டேது? இருந்தும் நம்மளுக்கு ஏன் வந்து பக்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம், இருந்தும் பக்தியில ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு அலட்சியத்தனம் ஏன் நடக்குது? காரணம் என்னது? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவை மனப்பான்மை இல்ல, சேவா விருத்தி இல்ல. விருத்தினா வந்து வளர்ச்சி அடையுது. ஒரு ஒரு செடி நட்டீங்கன்னா அந்த செடி விருத்தி ஆகும். அது 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 பெருசா வரும். நம்மளுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பக்தியோ சரி, அதோட சேர்த்து சரணாகதியும் வரவே வராது. இந்த பக்தியும் சரணாகதியும் சும்மா வராது. இந்த பக்தரோட கருணையால் தான் அந்த பக்தியும் அந்த சரணாகதியும் வரும். ஏன்னா புரோபாதரோட அன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பக்தி மார்க்கத்துல பக்தியில நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகணும். ஓகே, பக்தியினாலே என்னதுன்னா தூய்மையானதுதான். பக்தினா வந்து என்னது, பகவானுக்கு விருப்பப்படி பகவான் என்ன ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி நம்ம வந்து அவருக்காக புடிச்சு போய் நடந்துக்குதான் பக்தி. பக்தியில அட்வான்ஸ் ஆகணும், பக்தியில முன்னேறினா எந்த அளவுக்கு நம்ம சரணாகதி அடையிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தியில முன்னேறுவோம். சரணாகதி அடையாத வரைக்கும் நம்ம பக்தியில வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப பக்தியும் சரணாகதி ரெண்டும் வந்து சேம் பிளாட்ஃபார்ம்ல. நம்ம பக்தியில இன்னும் முன்னேறனா நம்ம சரணாகதி அடையணும். சரணாகதினா என்னது? பகவான் நம்புறது. சரணாகதி 6 வகை சரணாகதி நான் நேத்து கூட அன்னைக்கு சொன்னேன். பகவானுக்கு பிடிச்சி போய் ஆணு குடிச சங்கல்பம், பிரதி குடிச பிரச்சனை, ரக்ஷசியா பகவான் நம்மளை காப்பாத்துவாரு, விசுவாசம் பகவான் கிட்ட விசுவாசமா இருக்கணும், கோப் துருதே வரணம் ததா, கோப் துருதுனா பகவான் எனக்கு கைட் பண்ணுவாரு, அவர் தான் என்ன வழி நடத்துறாரு. அப்ப கற்பனைனா பணிவு, அம்பல்னஸ் பண்ணது, சகிப்புத்தன்மை, சரி அம்பல்னஸ் பணிவாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து 6 வித சரணாகதின்னு சொல்லி ஹரிபக்தி விலாச சனாதன கோஸ்வாமி சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம வந்து இந்த பக்தியில எனக்கு சரணாகதி நம்மளுக்கு வரணும்னா நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி சேவை மனப்பான்மை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேவை மனப்பான்மை இல்லைன்னா நம்ம வந்து பக்தியில முன்னேற முடியாது. நம்ம வந்து என்ன ஆயிரும், பக்தியில சேவை இல்லைன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஃபெஸ்டிவல் வருவோம், சாப்பிடுவோம், வந்து கிளம்பிடுவோம். என்ன சொல்லுவாங்க, ஃபெஸ்டிவல் டிவோட்டி தான் இருக்க முடியும். அதனால பக்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த லீலையில இந்த ஓணம் சஷ்டி மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னா, பகவான் எல்லாரோட சேவையும் எடுத்துக்குவாரு. நம்ம பிராமண இனிஷியேஷன் எடுத்தாதான் அந்த சேவையை எடுத்துக்குவாரு. பிராமண இனிஷியேஷன் பகவான் சேவை எடுத்துக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க அன்போடு வீட்டுல ஒரு பகவான் போட்டோக்கு நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாலோ பழமோ கொடுத்தா கூட பகவான் அதை ஏற்றுக்குவாரு. அது நம்ம அன்போட பக்தியோடு கொடுக்கணும். நம்ம பக்தி வந்து சுத்தமான பக்தி இல்லைனாலும் ஆனா நம்ம நேர்மையோட பகவானுக்கு கொடுக்கும் போது பகவான் அதை ஏத்துக்குவாரு. அதனால என்ன பண்ணுவாரு, அந்த காரணமற்ற கருணை கொடுப்பாரு. கருணை எப்படி கொடுப்பாரு? 5 வகையில் கொடுப்பாரு. நாம ரூப குணம் லீலை பரிவாரம். அவர் நாமத்தை கொடுப்பாரு, நாம ஜோம் பண்ணணும். குணத்தை கொடுத்துருக்காரு, அவர் குணத்தை பத்தி பேசணும். லீலைகள் கொடுத்துருக்காரு, லீலைகளை பத்தி கேட்கணும். அப்புறம் அவருடைய நாம குணம் ரூபத்தை கொடுத்துருக்காரு, ரூபத்தை கொடுத்துட்டு இருக்காரு, அதை நம்ம ஒர்ஷிப் பண்ணணும். அப்புறம் அவர் பரிவாரம், அவரோட பக்தர்கள் அனுப்பியிருக்காரு, அவர்கிட்ட சத்சங்கம் பண்ணிக்கணும். பக்திஸ்து பகவத் பக்த சங்க பிரஜாயதே. பக்தி எங்க உருவாகுனா பகவத் பக்த சங்கத்துல பக்தி உருவாகும். பக்தர்கள் எங்க வந்து கூடி பகவானை பத்தி பேசுறாங்களோ அப்ப அங்க உட்காந்து கேட்கும் போது பக்தி உருவாகும். பக்தர்கிட்டே இருந்து பகவானை பத்தி கேட்கணும்னா பக்தி சொந்தமா வந்து வீட்டுல வந்து உட்காந்தோன்னு பக்தி உருவாகாது. பக்த சங்கத்துல வரணும், சட் சங்கத்துல வந்துகிட்டே இருக்கணும். அதனால நம்ம பாருங்க, டெம்பிள்ல சட் சங்கம் செய்யறோம், ஆன்லைன்ல செய்யறோம், எல்லா இடத்துலயும் முடிஞ்ச சட் சங்கம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். பிகாஸ் யாருன்னு என்னது, நம்ம எல்லாரும் சேர்ந்து பகவானை பத்தி பேசும்போது நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த பக்தி வந்து நமக்கு வந்து இதாகும். பக்தினா வெரி சிம்பிள். எந்த அளவுக்கு நம்ம வந்து சரணாகதி அடையிறோம் அதான் பக்தி. பக்தினா வந்து பகவானை முழுசா நம்புறது, வேற எதை பத்தி நம்புறது இல்ல. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, இது வந்து இந்த பக்தி சம்பந்தமாக இன்னொரு விஷயம், ஜஸ்ட் இது வந்து இந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். நானு ஒரு உதாரணத்துக்கு, ஒரு உதாரணம் இல்ல, அது உண்மையில் நடந்தது. இது வந்து பொதுமக்கள் மத்தியில நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட சொன்னது, ஐயா வீட்டுல வந்து வைப்ரேஷன் வந்து சரியா இல்ல, வீட்டுல வந்து அந்த வைப்ரேஷன் சரியா இல்ல, நல்ல நல்ல சகுனம் நல்ல இது மாதிரி இல்ல, அதனால வீட்டுல ஒரு செம்பாயம் போடணும் ஐயா, வீட்டுல வந்து ஒரு ஒரு வழிபாடு பண்ணணும். என்னக்கா பண்ண போறீங்கன்னா, அப்ப வந்து அவங்க வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கொட்டாங்காட்சியில
கொட்டாங்கச்சியில வந்து உப்பு போட்டு அது சூடு கட்டிடணும். சூடு கட்ட சுட சுட இருக்கும். அதுல வந்து என்ன சொல்றது, ஜஸ்ட் இதுக்கு நான் சொல்றேன், எதுக்குன்னா பிறகு நான் வரேன். அதுக்கு என்ன காஞ்ச மிளகா சம்திங் என்னென்னலாம் போட்டு, இதெல்லாம் போட்டு வீட்டுல வந்து புகை பிடிச்சி, அப்புறம் வந்து என்னது அதுல வந்து என்ன சொல்றது, என்னென்னமோ போட சொல்றாங்க. உப்பு, அப்புறம் வந்து என்னென்னமோ போட்டு, அப்புறம் வந்து சுத்தி கித்தி போட்டு, அப்ப இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வச்சுக்கீங்க, வீட்டுல நல்ல வைப்ரேஷன் வந்துடும். அப்புறம் வீட்டை முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 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 இது என்னமோ சொன்னாங்க, என்னமோ மாட்டி வைக்கணும், அவர் படுக்கிற மெத்த கீழே வைக்கணும், இப்படி நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்குக்கா நான் சொல்லி கேட்டேன். அவங்க சொல்றாங்க குட் வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும்யா, நம்ம கிட்ட என்ன இதுதான் காண போயிடும். ஆனா ஈவன் நம்ம பக்தர்களா ஆகி கூட நம்ம ஸ்டில் நம்ம வந்து அந்த மனப்பான்மையில் நம்ம இருந்துமே ஆனால், அப்ப நம்ம எப்படி பக்தியில முன்னேறது? வெரி வெரி இம்பார்ட்டான விஷயம். ஓகேவா? நான் ஜஸ்ட் இன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம இன்னும் நாள் பேசலாம். நம்ம பக்தராக இருக்கணும்னா பகவானை மட்டும் நம்பி நம்ம இருக்கணும். எஸ், பகவான் காப்பாத்துவார், பகவான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார். சில பக்தியுன தாக்கூர் இருக்கிறார், நம்ம ஆச்சாரியர் இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரம், ஒரு லீலை வந்து என்னதுன்னா, அவர் வந்து அவர் வந்து ஒரு கேஸ், அதாவது அவர் வந்து ஜட்ஜா இருந்தாரு. ஒரு வந்து என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரு, ஒரு அந்த புரியல அந்த ஒரிஷால. அப்ப ஒரு சுவாமிஜி வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து டூப்ளிகேட் சுவாமிஜி, அவனை தூக்கி ஜெயில போட்டாரு. அது சுவாமிஜி என்ன, ஏன்னா அவர் வந்து கோர்ட்ல ஜட்ஜி கொடுக்குறாரு, இந்த சுவாமி தூக்கி ஜெயில போடுவேன்னு. அவன் சுவாமிஜி ஜெயில உட்காந்து என்ன பண்ணனா, அவன் வந்து தாந்திரிக்க மந்திரம் பண்றான். எனக்கு வந்து என்னை ஜெயில போட்டு அந்த ஜட்ஜியோடைய குடும்பத்துல எல்லாரும் என்னால காய்ச்ச, ரத்த வாந்தி, அப்புறம் வந்து பேதி இந்த மாதிரி வரணும்னு சொல்லி அவன் அந்த தாந்திரிக்க பண்றான். அந்த ஜெயில உட்காந்து பண்ண 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 பக்தியுன தாக்கூரோடைய பிள்ளைங்க கிட்டத்தட்ட 7-8 பிள்ளைங்க எல்லாருக்கும் வாஞ்சி, வைத்தால, அவர் வந்து காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் உடம்பு முடியாம. அப்ப வந்து அங்கேருந்து ரிப்போர்ட் வருது, வந்து வந்து அந்த கோர்ட்ல சொல்றாங்க, இந்த மந்திரவாதி அங்க உட்காந்து மந்திரம் பண்றான், இவன் பண்றான்னு. அப்ப அவங்க பகவதி தேவி, பகவதி அம்மா வந்து யாரு, பக்தி தாக்கூரோட அம்மா. பக்தி தாக்கூரோட சரி மனைவி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல பக்தி தாக்கூரும் அதுலயும் ஒரு ஆள். அவர் பக்தி தாக்கூரோட சொல்றாங்க, பகவதி அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அது பிரபு, ஏன் இந்த இந்த சுவாமிஜி உள்ள பிடிச்சிட்டு தயவுசெய்து அவனை ரிலீஸ் பண்ணிருங்க, நம்ம குடும்பத்தை பிள்ளைங்க எல்லாம் இப்ப கஷ்டப்படுதுன்னு. அப்ப பக்தியுன தாக்கூர் என்ன சொல்லுவாருன்னா, நீ சாதாரண ஒரு பொதுமக்களுமே நீ பேசக்கூடாது, நம்ம பகவானுடைய நம்புறோம், பகவான பக்தர்கள் நம்ப. அப்ப நம்ம வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மங்களம் அமங்கலம் நமக்கு எதுவுமே இல்லை. நமக்கு ஒரே 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 விஷயம் வந்து என்னது, பகவானோட ஹரிநாம் ஹரிநாம் ஹரிநாம். அப்ப என்ன சொன்னா, அவங்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கூட்டு உட்கார வச்சாரு. யாரு காய்ச்ச, யாருக்கு பேதி ஆகுது, யாருக்கு டைரியா போகுது, எல்லாரும் உட்கார வச்சு எல்லாரும் நாம ஜெபம் பண்ணுங்க சொன்னாரு. எல்லாரும் தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே. 24 ஹவர்ஸ் இது பண்ணாரு. அப்புறம் பக்தி தாக்கூர் அதே சமயத்துல அந்த இதுக்கு போனாரு, அந்த அந்த ஜெயிலுக்கு போய் பார்த்தாரு. ஓகே, அவன் தாந்திரி மந்திரம் பண்ணியிருக்கான். அவர் சொன்னாரு, அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இவனோட முடி எல்லாத்தையும் நீங்க சேவ் பண்ணி வெளிச்சு எடுத்துருங்கன்னு. ஏன்னா தந்திரம் மந்திரம் தாந்திரிக்க பண்றவங்க அவங்களோட சக்தி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க முடியல ஜடா முடி சுத்தி வச்சிருப்பாங்க. அவர் ஃபுல்லா வந்து அவர் முடிய மொட்டை சொல்லிட்டாரு. அதே சமயத்துல இவங்க தொடர்ந்து வந்து இவன் நாமஜம் பண்ண 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 அவங்க வந்து எல்லா வகையான காய்ச்சை இது எல்லாம் வந்து எல்லா வகை அமங்களும் காண போயிடுச்சு. ஹரிநாம் இஸ் அது பகவானுடைய நாமம் இருக்கு, ஹரிநாமம் இருக்குல்ல, இது வெரி வெரி பவர்ஃபுல். அதுதான் நித்திய மங்களம். இது வந்து ஹரிநாம சிந்தாமணி புக்கு படிச்சோம்னா அதை பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம், டைம் வரும்போது அதெல்லாம் பேசுவோம். நம்ம நாம சிந்தாமணி, நாம சிந்தாமணினா அந்த நாமத்துக்கு அவ்வளவு வகையான பவர் இருக்கு. அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு கூட கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம பகவானுக்கு பக்தியோட நம்ம பண்ணணும். நம்மளுக்கு வந்து மங்களம் அமங்கலம் நம்மளுக்கு வந்து அது பகவான் அது பாப்பாரு இது பாப்பாலும் கிடையாது. நம்ம பக்தியோட நம்ம நாம ஜெபம் பண்ணுமேனால் நம்ம கொடுக்கக்கூடிய சேவையை, நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்த பகவான் எடுத்துக்குவாரு. முதல்ல நம்ம நாம ஜெபம் பண்ணணும். அதே போல இந்த ஃபெஸ்டிவல் படி இந்த ஓட சஷ்டி வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து நெசவாளர்கள், அதாவது வேவர் அவங்களுடைய சேவையை எடுத்துக்கிறாரு. என்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வின்டர் சீசன், வின்டர் இருக்காங்களா, அந்த குளிர்காலம் இருக்காங்களா, அவங்களுடைய சேவையும் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகே, பகவான் ஜெகநாதன் பாத்தீங்கன்னா காரணமற்ற கருணையை எல்லாரும் கொடுக்குறாரு. இந்த லீலைகள் மூலமா என்ன சொல்றேன்னா, சொன்ன பாத்தீங்களா, என் மின்னுக்கு அதாவது நான் எந்த ஜாதியும் சார்ந்தவன் அல்ல, என் பக்தனும் எந்த வகையான ஜாதி சார்ந்தவனும் இல்ல. என் மின்னுக்கு நானும் என் பக்தரும் எல்லாருமே சரிசமம், என் மின்னுக்கு எல்லாருமே சரிசமம் பகவான் சொல்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय, राधा माधवा की जय, राधा गोपाल जी की जय,
गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु की जय। पौरण षष्ठी महा उत्सव की जय। पौरण षष्ठी महा उत्सव की जय। पौरण षष्ठी महा उत्सव की जय। जय श्रील प्रभुपाद महाराज की जय। गुरु परंपरा की जय। ताई गौर प्रेमानंदे हरि हरि। எஸ் ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ சோ மச். எனது இது கேள்வி தான் கேட்கலாம்.